ஹாய், வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்களா? ஸோ மார்னிங்கே தம்பி வந்து சைக்கிள் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டான். ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட்லாம் நான் அவனை எடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவன் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே செய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அவன் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அவன் என்கிட்ட தோசை கேட்டுருந்தான். சரி, ஓகே, சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அவா கூட சேர்ந்து மருதாணி பொரிக்க கிளம்புறேன்ட்டு அவன் அவா கூட மருதாணி பொரிக்க கிளம்புனான். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு முட்டை தோசை வேணும்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு அளவாக ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அதனால் அவன் வந்து சாப்பிட்டுக்குவான். முட்டை தோசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பெப்பர் மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ வேறு எதுவுமே போட மாட்டேன். ஸோ அளவாக வந்து பெப்பர் போட்டுக்குவேன். ஸோ வெறும் பெப்பர் மட்டும் போட்டு கொஞ்சமாக வந்து கீ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவன் சாப்பிட்டுக்குவான். ஸோ தொட்டுக்க கூட எதுவுமே கேட்க மாட்டான். பட் சட்னி மட்டும், தக்காளி சட்னி மட்டும் அப்படியே நான் சைட் பை சைட் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 போல் வந்துட்டு ஒரு செவ்வாழைப்பழம் வந்து கொடுப்பேன் நான் அவனுக்கு எப்பயுமே. ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா பேக்கில் வந்து லஞ்சுக்கு வந்து நான் வச்சு விடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா லீவ் டைமில் சாட்டர்டே சண்டேஸ்னால் மில்க் ஷேக் மாதிரி அவனுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ எப்பயுமே ஒரு பனானா வந்து அவனுக்கு நான் கொடுத்துருவேன். செவ்வாழைப்பழம், நேந்திரம் பழம் அந்த மாதிரி கொடுத்துருவேன். அது வெயில் டைமில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து அவன் ரவுண்டாக இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா அவன் ஃபோக் வச்சு அவன் நல்லா சாப்பிட்டுக்குவான். ஸோ அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து ஒரு 2 போல் நான் லஞ்ச் கொடுத்துருவேன் அவனுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு வெயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ எப்போயுமே இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான். இது முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். அதை வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து பக்கத்தில் பெரியம்மா அவங்க வந்து பூசணிக்காய் தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. சரி, கொடுத்துட்டு போனாங்க. சரி, அதையும் வாங்கி நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மருதாணியை தான் அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். அவன் ஆல்ரெடி இப்படி தான் பறிச்சுட்டே வந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இருக்கிற இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் தான் போடணும். ஸோ கையில் கல்லெல்லாம் அரைக்க முடியாது வெயிலில். அதனால் வந்து மிக்சியிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் எடுத்து போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி அரைக்கிறப்ப எப்பயுமே வந்து சர்க்கரை, அதாவது ஜீனி, அப்படி இல்லை அப்படின்னா வந்து கிராம்பு, லெமன், இது 3யுமே நான் எப்பயுமே சேர்த்து அரைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். திப்பியாக அரைச்சிங்க அப்படின்னா வந்து கையில் வந்து அதோட சாறு வந்து இறங்கவே இறங்காது. ஸோ அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கைக்கு பிடிக்கும். ஸோ நான் எப்போ மருதாணி அரைச்சாலுமே வந்து கிராம்பு சேர்த்துக்குவேன், சர்க்கரையும் ஜீனியும் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்பைஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து எசன்ஸ் வந்து இறங்கி நல்ல டார்க்காக பிடிக்கும். ஸோ வந்து இப்படி தான் நான் ரொட்டீன் வந்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கிராம்புக்கு வந்து ஒரு 4-5 கிராம்பை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 லெமன். ஸோ இப்படி தான் இந்த மருதாணிக்கு நம்ம அளவு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து தம்பி எனக்கு வச்சு விடையாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் சேர்த்து 2 பேருக்குமே அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். சரி, லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஈவினிங் போல் வைப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா செவக்கும். இப்படி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திப்பி ஒரு இடம் கூட இந்த சருகோ திப்பியோ இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கையில் வைக்கிறதுக்கு. வச்சு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிரும், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ மருதாணி இந்த மாதிரி அரைக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து செட் ஆகட்டும்னு விட்டுட்டேன் நான். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும் அப்படின்ட்டு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வச்சுக்கலான்ட்டு மிச்ச வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கழுவ வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து கழுவி ஃபுல்லாக எடுத்து ஒதுங்க வைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தம்பியையும் பார்த்துட்டு ஸோ அவன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் வர மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். ஏன்னா 2nd ஸ்டாண்டர்ட் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அவனுக்கு கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். வீட்டு வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு மீதி இப்போ ஷூட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி நான். ஸோ அதனால் ஒர்க் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் நான் மேலே இருந்தது எல்லாமே. ஸோ கொஞ்சம் கழுவி கிச்சனை வந்து செட் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறங்காட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், மொத்தமாக பண்ண முடியாது. ஸோ அதனால் லஞ்சுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ரைஸ் எல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் மருதாணி வந்து வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுருவோன்ட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருந்ததுங்க கிச்சன் ஃபுல்லாக. சரி ஓகே மெல்ல மெல்லமாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ இது ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ண போகிறேங்க கிச்சன்ஸை. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.